Hi viewers, welcome to PG's Konika channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு அருமையான செட்டிநாடு ட்ரெடிஷனல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு பேரு கும்மாயம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது செய்யறது ஈஸி தான், இன்கிரிடியன்ட்ஸும் ஈஸி தான். இது வந்து ஸ்வீட் தான். இது வந்து நம்ம எப்படி செய்யறதுங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பஸ், இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உரட் டால், அதாவது உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கப் அளவு, இந்த கப் சைஸ் பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா, ஸோ ஸ்மால் கப் அளவுக்கு 1 கப்பு உளுந்து. ஸோ அதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், மூங் டால். தென் பச்சரிசி வந்து ஒரு ஸ்மால் கப் அளவுக்கு பச்சரிசி. ஸோ 10 கப் சைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உரட் டால் பாசிப்பருப்போட கம்மியாகவே வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா கீ தேவையான அளவு. தென் இது வந்து கருப்பட்டி. இது வந்து அதாவது ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்கிறனால இந்த கும்மாயங்கிறது நம்ம கருப்பட்டியில் செய்யணும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கருப்பட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லத்தில் கூட எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், இல்லை வாட்ரு ஊற்றி ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கங்க அதுக்கு முன்னாடி, சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து ஆடி கும்மாயம்னு கூட சொல்லுவாங்க. சரி, இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ ஆடி கும்மாயம் செய்கிறதுக்கு வந்து அடுப்பில் பேன் ஹீட் ஆனதும் ஸோ ஒவ்வொரு இதாக வந்து நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உரட் டால் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதோட பச்சை வாடை போய் நல்லா ஒரு ஃப்ரை ஆகி ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது உளுந்து, பாசிப்பருப்பு, பச்சரிசி இது மூணையும் வந்து நம்ம நல்லா ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த மூணையுமே வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக மாவு மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா ஸ்மெல்லு வருது பார்த்திங்களா. ஸோ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு பேனுக்கு மாற்றிக்கங்க, பவுலுக்கு மாற்றிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூங் டால் பாசிப்பருப்பு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா இதுவும் வாசம் வரணும், அந்த வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர அளவு வறுத்தாச்சு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு அதே பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உளுந்து போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பவுலில் வந்து போட்டுக்கலாம். அடுத்து பச்சரிசி கொட்டி இதையும் நல்லா வறுத்துக்காங்க. இதுவும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ இதையும் வந்து அந்த பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மூணையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. சும்மா தான் அரைக்கணும், தண்ணி எதுவும் ஊற்றி அரைச்சிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக ஒரு ஃப்ளோராக அரைச்சாச்சு. ஓகேவா, சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் கருப்பட்டியை வந்து தண்ணியில் ஊற வச்சு நைஸாக கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி இந்த மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ இப்போ கருப்பட்டியை வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கருப்பட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கருப்பட்டின்னு சொல்கிறேன், நீங்கள் வெல்லம் இருந்தாலும் வெல்லமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியாக கரைச்சாலும் சரி, எப்படி கரைச்சாலும் சரி. ஓகேவா, கெட்டி இல்லாமல் மாவும் கெட்டி இல்லாமல் கரைக்கணும். ஸோ ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அடுப்பில் பேன் வச்சுருங்க. ஸோ இது செய்கிறப்ப வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் சிம்மில் வச்சு செய்யுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஹீட் ஆனோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளோரு, அதாவது கருப்பட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கேப் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கேப் விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்துட்டால் கொஞ்சம் கெட்டியானதும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு களி மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கேப் விடாமல் கிண்டுங்க. நீங்கள் தண்ணி தொட்டு அந்த மாவை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து அந்த கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓரளவு கெட்டியாக வருது இல்லையா, ஸோ அகெயின் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு கிண்டலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆடி கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பேனில் ஒட்டாமல் வருது இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை இறக்கிடலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே களியாக வச்சும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் லட்டு மாதிரி உருட்டியும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு கேக் ஷேப்புக்கெல்லாம் செய்யணும், பஃபி செய்யணும், அந்த மாதிரி ஷேப்புக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஆடி கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வேறு பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணி சர்வ் பண்ணுவோம். ஓகே பஸ், ஒரு ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு ரெசிபி ஆடி கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சரிங்களா? இது வந்து அதை முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் லட்டு மாதிரி இல்லை என்ன ஷேப்பில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துங்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.